கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அம்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். கண்களை மூடித்திருக்கும். பரமனுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவிய தேற்றவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்றும் ஜீவிக்கிறீர்கள். ஜீசஸ் லிவ்ஸ். நீர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்லாமல் எந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டுமா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மூன்றாவது வார்த்தை குறித்து சற்று நேரம் நாம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தை பற்றி சற்று தெரிந்து கொண்டால் நல்லது. எல்லாம் தெரிந்ததுதான். மரியாளுக்கு தூதர்கள் மூலமாக பிறப்பதற்கு முன்பதாக இவரை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் வந்து சொன்னார்கள், இயேசு கிறிஸ்துக்கு பிறகு, அதாவது இயேசுவுக்கு பிறகு அருமையான இந்த தாயாருக்கு 4 ஆண் பிள்ளைகள், சில பெண் பிள்ளைகள், குறைந்தது 3 பேராவது இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற காரியங்கள். ஆனால் இந்த குடும்பம் எப்படி இருந்தது, இந்த சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தியானிக்கும் போது, காணோர் கல்யாண வீட்டிலே முதலாவது அவர் அற்புதத்தை செய்தார். அவர் சகோதரர்கள் எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும், இவர் அற்புதம் செய்கிறவர். நாசரேத்தூரிலே அநேக அற்புதங்களை செய்தவர். பரிமாண குடும்பத்தார் எல்லாருக்கும் தெரியும், அவர் அற்புதங்களை செய்கிறார். அதன் மூலமாக அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் அவர் தெரிந்தது. ஆனால் ஒரு உண்மை, அவர் எதற்காக வந்தார்? மேசியாவாக வந்தார். ஆனால் யூத ஜனங்களும் இந்த குடும்பத்தாரும் அந்த நாசரேத் ஒரு மக்களை எதிர்பார்த்தது என்னவென்றால், ஒரு மேசியா, ஒரு ராஜாவாக வருவார். இட் வாஸ் சரி, மனதில் இருந்த ஒரு காரியம், the worldly messiah. உடனே நமக்கு விடுதலை கிடைக்கும், யூத மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இந்த அற்புதங்களை பார்த்த மக்களும் அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்த உடனே அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட்டார். இப்போது நாம் பார்ப்போம், சிலுவையிலே அவர் அறை உண்டவராக இருக்கிறார். முள்முடியிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. சரீரத்தில் பல பாகங்களிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த சிலுவை மரத்திலிருந்து தாயை நோக்கி பார்க்கிறார். அந்த அடிவாளத்திலே பார்க்கும்போது கண்ணீர் சிந்திய வகையிலே ஒரு தாயார் இருக்கிறார்கள். இவர் கண்ணிலும் கண்ணீர் தாரையாக வந்திருக்கும். அவர் என்ன நினைத்திருப்பார்? தன் சகோதரர்களால் இவர்களை பராமரிக்க முடியாது. ஏனால் ஆவியல் ஜீவியத்திலே அவர்கள் வளராதவர்கள், விசுவாசியாதவர்கள். இவர்தான் மேசியா என்று விசுவாசியாதவர்கள். அதனால் அவர்கள் பொறுப்பிலே தன் தாயாரை கொடுத்தால் அவர் சரியாக பராமரிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்துடன் யோவான் தனக்கு அன்பா இருந்த ஒரு சீஷனை பார்த்து அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை பார்ப்போம். தமிழ்நாட்டில் நம்ம சொல்லும்போது தாய் பாசம் என்று சொல்லுவோம், அல்லது பிள்ளை பாசம் என்று சொல்லுவோம்.
இதை தெளிவாக நாம் காண முடியும். எந்த அளவுக்கு அவருக்கு பொறுப்பு இருந்திருக்க முடியும். How much he was concerned about his mother. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பு தான் பராமரிப்பு என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலே பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள் உண்டு. அதை ஆங்கிலத்தில் சொன்னவங்கள கம்பேஷன் அல்லது பாரம் அல்லது இன்னொரு வகையில் சொல்ல மனதுருக்கம். இயேசு கிறிஸ்து குழந்தையாக இந்த உலகத்தில் வருவதற்கு பிதாவாகிய தேவன் he had a compassion for the humanity. யோவான் 3:16 தெளிவாக சொல்கிறது. அது தேவாதி தேவனுடைய ஒரு குணாதிசயம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த குணாதிசயம் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். 2 குருடர்கள், அந்த 2 குருடர்களை பார்க்கும்போது அவருக்கு மத்தேயு 20:34 பார்க்க போனால் இயேசு மனதுருகி என்று பார்க்கிறோம். He had the compassion. Jesus had compassion for the 2 blind people. அவர்கள் கண்களை தொட்டார். இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாட்களில் எல்லாம் அநேக தாறுமாறான காரியங்கள், ஏழை மக்கள், உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள், அடிமைத்தனம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் உள்ளான அன்பிலே அந்த மனதுருகத்தை பார்க்க முடிந்தது. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அடிமைத்தனம், இன்னும் கொடூரமான பாவங்களில் சிக்கியிருக்கிற மக்கள். 2 ஒரு உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற ஸ்தாபனத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஜார்ஜ் வெர்வர் என்பது ஆரம்பித்தார். உலகம் எங்கிலும் இருக்கிறது. டூலாஸ் கப்பல், அதன் மூலமாக அநேக ஊழியங்கள் நடைபெற்றிருக்கிறது. சென்னையை சேர்ந்த இதன் ஸ்தாபனத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை வந்தார். பிரதர் ஜெயகர் தாமஸ், அவருடைய துணைவியார். அந்த ஓஎம் ஸ்தாபனத்தார் பம்பாய் பட்டணத்திலே ரெட் லைட் ஏரியாவிலே எப்படியாவது சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற ஆவலோடு அநேக முயற்சிகள் எடுத்த பிறகு அருமையான இந்த சகோதரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்று சிலரை சந்தித்தார். முதலாவது ஒரு சகோதரி சந்தித்த போது அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 வயது தான் இருக்கும். அந்த மகள் தூத்துக்குடியை சேர்ந்த மகள். ஏனம்மா இப்படி இருக்கா, எப்படி வந்தாயின்னு கேட்டபோது அவர் சொன்னார், என் தகப்பனார் என்னை விட்டு போட்டார். பரிதாபமான நிலை. சுவிசேஷம் சொல்லும் போது கண்ணீர் வடிந்தது. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு உக்கிர கோபம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், முதலாவது இந்த இடத்துல நான் வெளியே வந்தவுடன் என் தகப்பனாரை நான் கொலை செய்வேன். நாட்கள் செல்ல செல்ல சுவிசேஷத்தை கேட்க கேட்க அந்த மகள் மனம் திரும்பினார். அவர் ரட்சிக்கப்பட்டார். அதன் பிறகு அவள் அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம், நான் வெளியே வந்தவுடன் ஓஎம் ஸ்தாபனத்தோடு சேர்ந்து ஊழியர் செய்வேன். என்ன அற்புதம் பாருங்க. அதே இடத்துல கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரி இருந்தார். அவரும் அதே 20 வயது பெண்மணி. ஆனால் ஒரு வாலிப பையன், அதே கேரளாவை சேர்ந்த பையன், ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர், அடிக்கடி அங்கே வருவது வழக்கம். ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வருவதற்கு 7 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழல். அந்த பையனே அந்த கொடுத்து அந்த மகளை வெளியே கொண்டு வந்து அந்த மகளை அவனே திருமணம் செய்து இன்று குடும்பமாக இருக்கிறார்கள். சூழ்நிலைகளை பார்ப்போம். தமிழ்நாட்டிலே கொத்தடிமைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரைஸ் மில்ஸ். இந்த கொத்தடிமைகள் காலா காலமாக அடிமைகளாக வேலை செய்பவர்கள். IJM என்ற ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது, இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன். அது ஒரு தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு அமெரிக்கர், ஒரு லாயர், கேரி ஹேகன். உலகமெங்கிலும் இந்த ஸ்தாபனம் இருக்கிறது. இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக இந்த கொத்தடிமைகளை விடுதலையாக்க வேண்டும். இது சாதாரணமான காரியம் அல்ல. அநேக மஃபியாஸ் குரூப் இருக்கு. நம்முடைய உயிரை பணைய வைத்து அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். ஒரு சில இடங்களிலே அவர் முயற்சி செய்து ஒரு சில இடங்களில் அந்த கொத்தடிமைகளை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார்கள். கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பார்ந்த ஒரு ஃபேமிலி டாக்டர் தெரியும். அவர் ஒரு ஐயர், டாக்டர் வைத்தியநாதன், MBBS. EBயில் அதிக காலம்
தொண்டு செய்து ஓய்வு பெற்றவர். இப்பொழுது அவருக்கு 75 வயது. அவர் துணைவியார் சமீப நாட்களில் மரித்து போனார். அவருடைய மகளை வாலிப வயதில் இழக்க கொடுத்த ஒரு டாக்டர், நேர்மையான மனிதர், உண்மையான ஒரு, எனக்கு 1970ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். கடந்த நாட்களே அவரை நான் சந்தித்த போது ஒரு காரியத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய துணைவியாருக்கு லெப்பர்ஸ்க்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பாரம். கிறிஸ்தவங்களுக்கும் லெப்பர்ஸுக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு பிராமின் மாமிக்கும் லெப்பர்ஸுக்கும் சம்பந்தம் எப்படி இருக்க முடியும்? ஆனா இருக்குது பாருங்க. இது யாரால் வந்திருக்க முடியும்? உன்னதமான தேவன் தான் கொடுத்திருக்க முடியும் அந்த பாரத்தை. அதன் நிமித்தமாக அவள் செய்த தொண்டு என்னவெனில், வாரத்தில் ஒரு நாள் சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த தொழு நோயாளிகள் வசிக்கும் இடத்தில் இருக்க அந்த குடும்பங்களுக்கு காலை முதல் இரவு மட்டும் உணவு கொடுக்க வேண்டும். அதான் அவங்களுடைய ஆத்ம பாரம். அதை செய்து வந்தார்கள். ஒரு நாளிலே அவளுக்கு எண்ணம் வந்தது, இவர்களுக்கு ஏன் வெஜிடேரியன் சாப்பாடு கொடுக்க வேண்டும், நான் வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்தால் என்ன? அப்போ இது ஏஜென்ட் ஒரு மூலமாக இதை செய்கிற போது அந்த ஏஜென்ட்டை கூப்பிட்டு சொன்னார்கள். அந்த ஏஜென்ட் சொன்னார், நீங்க பிராமின், நீங்க போய் நான் வெஜிடேரியன் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? அது சரியா? அப்போ டாக்டர் சொன்னாரு, இப்போ நாங்க வெஜிடேரியன் தான், ஆனா சாப்பிட்றவங்க அவங்க ஆசை தீர சந்தோஷமா சாப்பிடட்டுமே அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணது பேரில் அந்த ஏஜென்ட் அது முதல் அவர்களுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுக்கிறார். உலக மக்களை பாருங்கள். இதே சமயத்தில் ஒரு கிறிஸ்தவர் இல்லாத ஒருவருக்கு ஒரு பாரம், அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம். ஆனால் சமீப நாட்களே நான் உண்மையை சொல்ல போனால், கிறிஸ்தவ குடும்பங்களிலே சில குடும்பங்கள் தன்னுடைய சொந்த தாயாரை ஓல்டு ஏஜில் ஹோமில் வைத்திருக்கிறார். அப்போ அந்த பராமரிப்பு எங்கே போயிடுச்சு? நான் உதாரணத்தை சொல்லலாம், இன்னும் நேரம் ஆகும், அதனால சுருக்கமாகவே அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். கிறிஸ்தவ குடும்பங்கள், அதுவும் எனக்கு தெரிஞ்ச குடும்பங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக மகன் தாயாரை ஓல்டு ஏஜ் ஹோமில் சேர்த்தான். மருமகள் சொல்லி வைத்தார், என்னை அவர்களால் பார்க்க சொல்லிக்கோ. உறவின் முறையிலே சேர்ந்த பிள்ளைகள் 1 ஆண்டு தான் அந்த ஓல்டு ஏஜ் ஹோம், மறித்து விட்டார்கள். சமீபத்திலே ஒரு தாயார் 93 வயது, 2 ஆண்டுகளாக ஓல்டு ஏஜ் ஹோமில் தாம்பரம் பகுதியில் இருக்கிறார்கள். அவருடைய மகள் இத்தனை ஆண்டு காலம் மஸ்கட்டில் இருந்தார். இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறார். நான் சொன்னேன், உங்க அம்மா நீங்க வந்துட்ட, அம்மாவை கூப்பிட்டு பராமரிக்கிறது தானே. அண்ணே அது நடக்காது, ஒத்து போவார். இப்போ தாய் பசங்க சரி, அந்த ஆண்டியை போய் பார்த்து கேட்டேன், மகா இங்க வந்துட்டா போய் அவன் கூட இருக்க வேண்டியது தானே. ஃப்ராங்க்லின் என் பையன் மாதிரி, அவ கிட்ட போய் நான் இருப்பேனா? தனியா கோடமாகத்தில் இருப்பேனா ஆண்டி, அவகிட்ட இருக்க மாட்டேன். அப்ப அந்த பாசம் அருந்து போயிற்று. கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிலைகள் நிறைய இருக்கு. முதலாவது நாம் ஜெபிக்கணும், தன்னால் என்று மட்டும் நாம் உதவி செய்யணும். உங்க சபைக்கு ஒரு பாரம் இருக்கு, ஆலயங்கள் இல்லாத இடங்களிலே ஆலயங்கள் கட்டி கொடுக்க. யூ ஹாவ் எ கன்சர்ன். உங்களுக்கு ஒரு மனதுருக்கு இருக்கிறது. ஐ கன்கிராச்சுலேட் யூ. நல்ல தாழ்ந்து உள்ள பிள்ளைகளை இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக அவர்களை பயன்படுத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் நன்றி என்று சொல்லுகிறேன்.